ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் பேக் டு வே டு டிசி சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கான இன்னைக்கு ஒரு டாபிக் பார்ப்போம். சரியா? ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டா, ஸோ ரீசெண்டாக ஒரு எல்லாருமே ஃபியராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா எபோலா வைரஸ். இங்கே மறுபடியும் இன்னொரு ஒரு லாக்டவுன் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர்ல இருக்கும். ஸோ கோவிட் மாதிரி, கொரோனா மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு வைரஸ் என்ன அப்படின்னு கேட்டால் எபோலா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து இந்தியாவில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன உள்ள சொல்லியிருக்காங்க, இந்த ஆத்தரை எப்படிலாம் அது வந்து நம்மளை பாதுகாக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு அப்படிங்கிற பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ பாருங்க. ஸோ எபோலா நோய் பரவலுக்கு எதிரான சர்வதேச நடவடிக்கைகள் கூடுதல் எச்சரிக்கையுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும். சரியா? ஸோ ஃபர்தரா வந்து நல்ல ஒரு அவேர்னஸோட எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு வி ஹேவ் டு பி வெரி அலர்ட்டட். சரியா? நம்ம ரொம்ப அலர்ட் ஆகணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மத்திய ஆப்பிரிக்காவில், சென்ட்ரல் ஆப்பிரிக்கா, எப்பயுமே பாருங்க இந்த மாதிரி வைரஸ்லாம் வந்து ஆப்பிரிக்கால தான் உருவாகும். சரியா? அது என்னன்னு தெரியல. அது வந்து ஈக்குவட்டோரியல் ரிலிஜன். ஈக்குவட்டோரியல் ரிலிஜனுடைய கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அங்கதான் வைரஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஃப்ரேமாக சொல்லுவாங்க. ஸோ அங்க உருவானதான் என்ன கேட்டால் எபோலா வைரஸ். இது தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வழக்கத்திற்கு மாறான வேகத்துடன் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்தது. சரியா? ஒரு பப்ளிக் எமர்ஜென்சியா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. யாரு? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். சரியா? வழக்கம் போல் நிபுணர்களை கொண்ட அவசரகால குழுவின் ஆலோசனைகளுக்காக கூட காத்திருக்கவில்லை. ஒரு கமிட்டி போட்டு அவங்க அந்த ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் ரிப்போர்ட் கொடுத்து ரொம்ப அதுக்கப்புறம் அதுக்குள்ள நிறைய பேர் கேஷுவாலிட்டி ஆயிடும். உயிர் வந்து பறி போயிடும் இல்லையா? அதுக்கு கூட வெயிட் பண்ணாம இம்மிடியேட்டா என்ன பண்ணிக்கலாம், இது வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். இட்ஸ் பப்ளிக் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சரியா? இருப்பினும் இந்த நோய் பரவலுக்கு காரணமான அரிதான புண்டி புக்கியோ வகை. ஸோ இந்த நேம் பார்த்துக்கோம். சரியா? இந்த நேம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ புண்டி புக்கியோ வகை, இதை ப்ரிலிம்ஸ்லேயே கூட கேட்கலாம். என்ன பண்ணலாம், அவங்க ப்ரிலிம்ஸ்லேயே கூட தே மே ஆஸ்க் தி நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது என்ன டைப் அப்படின்னு கேட்டா புண்டி புக்கியோ வகை, அந்த கிருமி வைரஸ். பல அறியப்படாத விஷயங்கள் உருவாகியுள்ள நிலையில் உலக சுகாதார அமைப்பின் இந்த விரைவான நடவடிக்கைகளுக்கு உலக சுகாதாரங்கள் அதனை பாராட்டியுள்ளனர். சரியா? ஸோ பரவாயில்ல, இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கீங்க அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. இந்த வகை கிருமி கடந்த காலங்களில் குறைவான நோய் பரவல்களையே ஏற்படுத்துகிறது. ஸோ ப்ரீவியஸ் டேட்டாலாம் எடுத்து பார்த்தோம்னா இந்த வைரஸ்னால பெரிய பாதிப்பு வந்து இல்லை இருக்கு, பட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பழைய டேட்டாலாம் எடுத்து பார்க்கும்போது. மேலும் பொதுவான ஜைர் வகை கிருமிக்கு எதிராக மிகவும் திறம்பட செயல்படும். சரியா? மேலும் தடுப்பூசிகள் மற்றும் பிற சிகிச்சைகள் போன்ற பொதுவாக பயனுள்ள தடுப்பு நடவடிக்கைகளின் செயல்திறன் தற்போது புண்டிபுக்கிய கிருமிக்கு எதிராக சோதிக்கப்படவில்லை. சரியா? ரீசெண்டா அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்றாங்க. காங்கோ ஜனநாயக குடியரசு, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காம்போ அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்குல்ல, ஆப்பிரிக்கன் ரீஜன், அவரோட கிழக்கு பகுதியிலும் உகாண்டாவிலும் இந்த புதிய எபோலா பரவல் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது சிறியதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு குறிப்பிட்ட எல்லை பகுதிக்குள் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுது. இருந்தாலும் அந்த பகுதியில் தொடரும் மோதல் மற்றும் இடம்பெயர்வு காரணமாக வார் இது ஒரு பெரிய ஒரு ரீசன் ஆகும். இந்த வார் வந்துட்டாலே பல பிரச்சனைகள் வந்து சேரும். எக்கனாமிக் லாஸ் வரும், இந்த மாதிரி டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால வார் வந்து எப்பயுமே வந்து ஏத்துக்கிறதே கிடையாது. வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் அக்செப்டட். நோய் தொற்றுகள் கண்டறியப்படாமல் போகக்கூடும் என்றும் இது நோய் பரவலுக்கு வழிவகுத்து மருத்துவ சேவைகளை அணுகுவதை தடுக்கக்கூடும் என்றும் கவலைகள் இன்னும் நிறுவனம். சரியா? அப்ப வார் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, யாரும் செக் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. அதனால வந்து ஈஸியா இட் கேன் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் வந்து இருந்துட்டே இருக்கு. உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி மே 16 காங்கோ ஜனநாயக குடியரசின் இடுரி அப்படிங்கிற மாகாணத்துல 8 ஆய்வகத்தால் உறுதி செய்யப்பட்ட நோய் தொற்றுகள், கிட்டத்தட்ட 246 சந்தேகிக்கப்படும் நோய் தொற்றுகள் மற்றும் 80 சந்தேகிக்கப்படும் மரணங்கள் பதிவான. நிறைய டெத்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. உகாண்டாவின் கம்பலா, அந்த பிளேஸ் பார்த்து, கம்பலா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா உகாண்டால. சரியா? ஒன்றுக்கொன்று வெளிப்படையான தொடர்பில்லாத 2 ஆய்வகத்தால் உறுதி செய்யப்பட்ட நோய் தொற்றுகள் பதிவேற்பின. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா. சவுத் ஆப்பிரிக்கால வந்து, சென்ட்ரல் ஆப்பிரிக்கால வந்து, உகாண்டால இவ்வளவு டெத் கேஷுவல்டி, இதெல்லாம் நீங்க மெயின்ஸ்ல என்ன பண்ணலாம்னா உள்ள வந்து சேர்க்கலாம். இங்கெல்லாம் இவ்வளவு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு டேட்டா வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட், ஆரம்ப மாதிரிகளின் அதிக நேர்மறை விகிதம். கம்பலாவில் நோய் தொற்றுகள் உறுதி செய்யப்பட்டது. சந்தேகிக்கப்படும் நோய் தொற்றுகள் நோய்க்குறியில் இறுதியாக பதிவாகும் போக்கு அதிகரிப்பு. இந்த இடுரி மாகாணம் முழுவதும் ஏற்படும் மரணக்குழுக்கள் போன்ற பல காரணிகள் தற்போது கண்டறியப்படுவதை விட மிகப்பெரிய அளவில் நோய் பரவல் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்பதை சுட்டிக்காட்டுவதாக உலக சுகாதார பட்டியலிடுகிறது. சரியா? WHO வந்து எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் அவுட் பிரேக் ஆயிருக்கு எபோலா வைரஸ்னால, உகாண்டால இவ்வளவு டெத் ஆயிருக்கு, இந்த மாதிரி இந்த கண்ட்ரில ஒரு டெத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து கொடுக்குறாங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கண்டிப்பா யூஸ் ஆகும்.
எப்படி இருந்தாலும் 50% இறப்பு விகிதத்தை கொண்ட ஒரு நோயை கையாளும் போது உலக அமைப்பு இடத்தொகைப்பு வழிமுறை சரியாவே கொண்டு வரும். எப்படி பார்த்தாலும் இதோட டெத் பெனால்டி அப்படிங்கிற எவ்வளவு இருக்குமா 50% வரைக்கும் இருக்கும். கண்டிப்பா 100 பேர்ல 50 பேராச்சும் இறந்துருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு கொடிய நோய்க்கு உலக சுகாதாரம் இவ்வளவு விரைவா வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தது வந்து உண்மையிலேயே பாராட்டுக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ரொம்ப டிலே பண்ணாம வெயிட் பண்ணாம இமிடியேட் என்ன பண்ணாங்க, ஒரு ஆக்ஷன்ல வந்து இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம சொல்லியிருக்காங்க. சரியா? வைரஸ் வகை, மருத்துவ வசதிக்கான அணுகல் மற்றும் சிகிச்சையின் வேகம் ஆகியவற்றை பொறுத்து இறப்பு வீதங்கள் 25 50% வரை இருக்கலாம் என்று கூறினாலும் இந்த முறை குண்டிபுக்கிய வகை வைரஸால் பல நிச்சயமற்ற தன்மைகள் உருவாகியுள்ளன. அந்த வைரஸ் பேர் பார்த்துக்கோங்க, குண்டிபுக்கியோ. சரியா? ஸோ நிறைய நீங்க ஒரு ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ், நிறைய வேக்சினேஷன், நிறைய மருந்து கவனிப்பு இதெல்லாம் இருந்தீங்கன்னா இந்த 25 to 50% வரைக்கும் அது வந்து சேஞ்ச் ஆகலாம். சரியா? நல்லா ப்ராப்பரா வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம்னா 50% கீழே வரும். நம்ம பெருசா கண்டுக்கல அப்படின்னா 50% மேல கூட போகலாம். இதான் நம்மளுக்கு ஆன்சர். எபோலா ஒரு தொற்று நோய் ஆகும். ஸோ இட்ஸ் அ கம்யூனிகபிள் டிசீஸ். இதோட ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க பிலிம்ஸ்ல. இட்ஸ் அ நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அப்படி கிடையாது. இட்ஸ் அ கம்யூனிகபிள் டிசீஸ். இது ஒரு தொற்று நோய். இது உடல் திரவங்கள் மற்றும் அசுத்தமான மேற்பரப்புகளுடன் தொடர்பு மூலம் ஒருவரிடம் மற்றொருக்கு பரவப்படும். சரியா? ஸோ லிக்விட் மூலமா, எச்சில் மூலமா இந்த மாதிரி கூட பரவப்படும். மேலும் இது கொடூரமானதாகவும் இருக்கக்கூடும். கினியா, லைபீரியா மற்றும் சியரா லியோன் முழுவதும் பரவிய 2014-16 ஆண்டின் பயங்கரமான நோய் பரவலின் விளைவாக கிட்டத்தட்ட 28,600க்கும் மேற்பட்ட பாதிப்புகளும் 11,325 இறப்புகளும் பதிவாயின. ஆரம்பத்திலேயே மிக உயர்ந்த அளவிலான உலகளாவிய எச்சரிக்கை விடுத்ததன் மூலம் இந்த நெருக்கடிகளை கையாளுவதில் உலகத்தின் ஒத்துழைப்பை உலக சுகாதாரம் அமைப்பு கோரியுள்ளது. சரியா? நம்ம எல்லாம் பீப்புள் கிட்ட என்ன பண்றாங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ சப்போர்ட் மீன்ஸ் என்னது? ஸோ சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க, ரெகுலரா இருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாலாம் எடுத்து பார்க்கும்போது இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால மறுபடியும் நடந்தக்கூடாது அப்படிங்கிறது. இந்த கட்டத்தில் நோய் பரவல் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் நோயாளி மற்றும் அவருடன் தொடர்பில் இருந்தவர்களை திறம்பட கண்டறிதல், ஒவ்வொரு நோயாளிக்கும் தீவிர ஆதரவளித்தல், பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான நல்லடக்கம், பலனளிக்கும் பட்சத்தில் தடுப்பூசிகள் மற்றும் பொதுமக்களிடையே நோய் குறித்த தகவல்களை பரப்பதற்கான சமூக அணிதிட்டல் ஆகியவை தவறாமல் இடம்பெற வேண்டும். சரியா? இதெல்லாம் வந்து கன்க்ளூஷன் நீங்க எழுதிக்கலாம். இந்த இப்ப சொன்னோம் இல்லையா இந்த பாயிண்ட், இதெல்லாம் நீங்க எங்க யூஸ் பண்ணிக்கலாம், கன்க்ளூஷன் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அஃப்கோர்ஸ் இங்க தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கு, நான் பிடிஎஃப்ல கொடுக்க சொல்றேன். ஸோ பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கணும். சரியா? அப்ப இந்த இன்னைக்கான ஆர்டிகிள் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் சான்ஸ் இருக்கு, மெயின்ஸ்ல வந்து கேட்கலாம். மெயின்ஸ்ல வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, பழைய டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ டேட்டாஸ் நம்ம 1-2 மெயின்ஸ்ல கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து போதும். சரியா? நம்ம ஆன்சர் வந்து யூனிக்கா இருக்கும், நல்ல ஒரு ப்ராப்பரான கன்க்ளூஷன் கூட இருக்கு. இதே கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், கன்க்ளூஷன்ல கொடுத்துருக்கோம். இவ்வளவு பெருசா எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இதே நீங்க என்ன பண்ணலாம், கட் ஷார்ட் பண்ணி ஒரு 2 லைன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கன்க்ளூஷனா ஒரு சிம்பிளான வேர்ட்ஸ் போட்டு இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸோ நிறைய அந்த வைரஸோட நேம் கேட்டாங்களே, புண்டிபுக்கியா வைரஸ், அந்த வைரஸோட நேம் பார்த்துக்கோங்க. ஸோ எங்க சென்ட்ரல் ஆப்பிரிக்கால இருக்கு, ஸோ இந்தியாவில் வந்து இப்போ வரதுக்கான சான்ஸ் இருக்கா இல்லையா, அப்போ என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன் மெசர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த எடிட்டோரியல் வந்து பிரீஃபாவே நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இன்னைக்கான எடிட்டோரியல் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பா வந்து இப்பெல்லாம் வந்து இந்த மேஜர் டிசீஸ், ஏன்னா குரூப் 1 என்ன பண்ணாங்க, பிலிம்ஸ் வந்து கோவிடை பத்தி கேட்டாங்க, பிலிம்ஸ்லேயே கேட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல கேட்டாங்க. அதே மாதிரி என்ன பண்ணலாம், அப்கமிங் நம்மளுக்கு எக்ஸாம்ல இந்த ஜூன்ல வந்து நம்மளுக்கு கால்ஃபர் இருக்கு, செப்டம்பர்ல எக்ஸாம் இருக்கனால, செப்டம்பர் 6ல எக்ஸாம் இருக்கனால கண்டிப்பா இந்த எபோலா வைரஸை பத்தின வந்து டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய கேட்கலாம். சரியா? ஸோ ஃபர்தரா நிறைய வந்து பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய வந்து தேடி படிங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுவே போதுமானது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அப்டேட் பண்ணி என்ன பண்ணலாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ கண்டிப்பா இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.